ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் ப்ரோமோல வந்த கமெண்ட்ஸை தான் படிக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ என்னென்னா, நல்லா சமைச்சது ஆண்களா பெண்களா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்திருக்கு. அதுக்கு தான் எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விக்ரம் சொன்ன பதில் தான் எல்லாருமே கமெண்டாக போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட் படிக்கலாமா? அம்பி விக்ரம் கொஞ்சம் உணர்ச்சியாக கண்ட்ரோல் பண்ணுப்பா, முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு மாதிரி இருந்தார். சாண்ட்ரா வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இப்போ அவர் போகிற போக்கே சரியில்லைல்ல, அதனால தான். சரி, அடுத்த கமெண்ட் படிப்போம். இந்த கமெண்ட்ல விக்ரம் உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது, ஹீரோன்னு நினைச்சிருக்க, மனசுல நீ ஹீரோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போம். இந்த கமெண்ட்ல ஒரு வாரம் கூட சேதன்னா இந்த விக்ரமின் ஆட்டத்தை கண்டிக்கலையா, அதனால்தான் செய்வது அனைத்தும் சரி என்ற தலைகணத்துடன் விக்ரம் நடந்து கொள்கிறார் அப்படின்னு. சேது சார் அவர் விக்ரமை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்ட்ல விக்ரம் ஆதிரையிடம் இருந்து தகவலை கறக்க அடி போடுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆதிரை வெளியில இருந்து உள்ள வந்திருக்காங்க. வெளியில அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவலை வாங்குறதுக்கோசம் ஆதிரை கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. சரி, கரெக்டா தப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போம். இந்த கமெண்ட்ல ஆதிரை குடோன்லயே இருந்திருக்கலாம்னு வந்திருக்கு. அதாவது வீட்லயே இருந்திருக்கலாம், எதுக்கு திருப்பி கூட்டு வந்தீங்க அப்படின்னு. அது கீழே செம வனிதாக்காவை ஒரு வாரம் உள்ள விட்டீங்கன்னா டிஆர்பி வேற லெவல்ல எகிரும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம், வந்தா நல்லா தான் இருக்கும். நானும் எதிர்பார்க்குறேன், நீங்களும் எதிர்பார்க்கீங்கன்னா மறக்காம சொல்லுங்க. நம்ம அடுத்த கமெண்ட் போயிடலாம். இந்த கமெண்ட்ல ஒவ்வொரு தடவையும் ரம்யா எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு என்று நினைப்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா வெளியில போகாம எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ரம்யா போகணும்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, அடுத்த கமெண்ட் நம்ம படிப்போம். இந்த கமெண்ட்லயும் ரம்யா மேல என்ன காண்டுன்னு தெரியல. சில பேரை காப்பாற்றணும்னு பிக் பாஸ் உள்ள வச்சிருக்காங்க, அதுலயும் ரம்யா ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அது கீழே இருக்க கமெண்ட்ல விக்ரம் வாயை திறந்தாலே காண்டாவுதான் அவருக்கு, பிளஸ் எரிச்சலா வர வருதான். ஏன்னா விக்ரம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு போல. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போம். இந்த கமெண்டை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா விக்ரம் கூட சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு ஒவ்வொரு வாரமும் கடந்து போகுது, விக்ரம் இல்லைன்னா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கீழே இருக்க கமெண்ட்ல டே விக்கல்ஸ், உன்னை எல்லாம் பார்க்கவே முடியல, இதுல பஞ்ச் டைலாக் வேறையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அநேகமா இவர் டைட்டில் அடிக்க மாட்டாரு அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. சரி, உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போம். இந்த கமெண்ட்ல உள்ள அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு 7:30, அதுக்கு எதுக்கு ஆதிரை அனுப்புறீங்க? வனிதாக்காவை அனுப்பிச்சிருந்தா பலரோட முகத்திரைகள் கிழிஞ்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் அனுப்புவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்த கமெண்ட் படிப்போமா? இந்த கமெண்ட்ல பார்வதி கேமை விட கமருதீன் பின்னாடியே அலைவது யாருக்கெல்லாம் பிடிக்கல? எனக்கு சத்தியமா பிடிக்கல. கமருதீன் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பார்வதி சூப்பரா கேம் விளையாடி இருந்தாங்க, வெளியில சூப்பரா தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. பார்வதிக்கு நிறைய ஃபேனே வந்தாங்க. இப்போ பாரு கமருதீன் பின்னாடி போயிட்டு இருக்காரு. கமருதீன் நம்ம அரோரா பின்னாடி போயிட்டுருக்காரு. இப்படியே தான் போயிட்டுருக்கு. நல்லா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த கமெண்டில் ரம்யா எஸ்கேப் ஆனது நல்லது தான், அப்போ தானே இந்த வாரம் எதிர்பார்த்ததை எதிர்பார்க்க எவிக்ஷன் வரும் அப்படின்னு. இல்லைனா ரம்யா தான் வெளியே போயிருப்பாங்க. இப்போ ரம்யா இல்லைனா வேறு யாராவது வெளியே போக சான்ஸ் இருக்குல்ல, அதை தான் அப்படி போட்டிருக்காங்க போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம். பாய்.